வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசனேட்டோட கிராண்ட் ஃபினாலே 105வது நாள். இன்றைக்கி நம்மளோட பிக் பாஸோட இவ்வளோ நாள் 105 நாளாக நடந்த இந்த பிக் பாஸ் ஷோவோட சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் யாருன்னு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் தான் இன்றைக்கி டைட்டில் வின்னராக இருக்கார், முத்துக்குமரன். முதல்ல முத்துக்குமரனுக்கு வாழ்த்துக்கள், இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் ஆனதுக்கு. அதுக்கு அவர் எவ்வளோ கடின உழைப்பு போட்டிருக்காரு, அண்ட் அந்த உழைப்பு, அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு எவ்வளோ விஷயங்கள் அவர் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி தாண்டி அப்புறம் அதில் இருந்த அவர் நிறைய நேரங்களில் அவர் டவுன் ஆகி ரொம்ப அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த விஷயங்கள் லூஸ் ஆனால் கூட திருப்பி அதை பிடிச்சி கொண்டு நீ டைட்டில் வின்னராக இருக்கார். அதனால் முத்துக்குமரனுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்டு இந்த 105 நாளும் நடந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நடந்த விஷயங்கள் எபிசோட்ஸ் எல்லாத்துலேயுமே முத்துக்குமரன் ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான ஒரு தனித்துவத்தோடு இருந்த ஒரு கண்டஸ்டண்ட்டாக தெரிஞ்சார். அதனால் இந்த 105 நாள் கழித்து நீங்கள் முத்துக்குமரன் டைட்டில் வின்னராக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அண்டு இந்த சீசன் 8 டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான எல்லா தகுதி 100% நல்ல உண்மையான தகுதியோடு இருந்து டைட்டில் வின்னர் ஆகிருக்கிறது முத்துக்குமரன் தான். அதில் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்றைக்கி கிராண்ட் ஃபினாலே எபிசோடு எப்படி இருந்தது, அண்டு முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் ஆகிருக்காரு. அப்புறம் ஃபஸ்ட் ரன்னர் அப் யார், செகண்ட் ரன்னர் அப் யார், ரயான் அவர் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு எவிக்ட் ஆனார். 5வது போட்டி அந்த டாப் 5ல இருந்த 5 பேரில் ரயான் தான் ஃபஸ்ட்டு வெளியில் வந்தார். அந்த விஷயத்தை பற்றி அப்புறம் இன்றைக்கி இருந்த கிராண்ட் ஃபினாலில் அந்த ஈவெண்ட்ஸு, நம்ம எக்ஸ் கண்டஸ்ட்லாம் பேசுனது, விஜய் சேது பேசுனதுலாம் நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேச போகிறோம். பட் எல்லாத்தோடு இனி முக்கியமான விஷயம்னா சந்தோஷமான ஒரு எபிசோடு, சந்தோஷமான ரிவ்யூ தான் இது. ஃபைனலாக 105 நாள் கழிச்சு முத்துக்குமரன் ஒரு டிசர்விங் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு இன்டீரியரான இடங்கள்லேருந்து இவ்வளோ தூரம் தமிழ்ன்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை நம்பி அவர் இன்றைக்கி தமிழ் மூலமாக அவர் தமிழோட மிகப்பெரிய சப்போர்ட்டோட ஆதரவோட ஒரு தமிழனாக இன்றைக்கி தமிழ்ன்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவர் இன்றைக்கி டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்லாருக்கும் முத்துக்குமரன் பிடிச்சதுக்கு ஒரே காரணம்னா அவரோட தமிழ் தான், அவரோட பேச்சு தான். அது தவிர முத்துக்குமரன் கிட்ட பல குவாலிட்டிஸ் இருக்குது, பல பண்புகள் இருக்குது. இருந்தாலும் அவருக்கு மெயினாக அவர் எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே பிடிச்சதுன்னா அவரோட தமிழ் தான். ஸோ அந்த இன்றைக்கி ஒரு தமிழுக்கு அவர் ஒரு தமிழை ஒரு சப்போர்ட்டாக எடுத்து தமிழை அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி அவர் வின் பண்ணியிருக்காரு. ஏன்னா சீசன் 1ல் ஸ்னேகன் வந்தபோது நமக்கு இப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸ்னேகன் வந்தபோது பயங்கர இந்த மாதிரி தான் ரொம்ப ஒரு ஸ்னேகன் மேலே ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு வந்தது. அவர் பேசின விஷயங்கள், அவர் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது தவிர தமிழ் பின்புலம் வச்சு பல பேர் வந்திருக்காங்க, பட் அந்தளவு ஒரு எஃபெக்டிவாக இல்லை. பட் ஆனால் முத்துக்குமரனுக்கு அதே மாதிரி ஸ்னேகனுக்கு இருந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஸ்னேகனும் ரன்னரப் தான் ஆனார் ஃபஸ்ட்டு சீசனில். ஸோ அந்த மாதிரி முத்துக்குமரனுக்கும் நல்ல ஒரு இது டைட்டில் வின்னர் ஆகிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ நல்லா பேச போகிறோம். இன்றைக்கி எபிசோட் பற்றியும் நம்ம ரிவ்யூ பற்றியும் உங்கள் தோன்ற ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்டு உங்களோட ஆதரவு என் சேனலுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி கிராண்ட் ஃபினாலே பற்றி நம்ம நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃப்ரீயாக பேசலாம். ஸோ கிராண்ட் ஃபினாலே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போது என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா மெயினாக நடந்த ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் சின்ன இல்லை கொஞ்சம் பெரிய ஹர்ட்டே என்னென்னா, ரயான் எவிக்ட் ஆனது. ரயான் எவிக்ட் ஆவார் நான் எதிர்பார்க்கல. அது அதுவும் அவர் ஃபஸ்ட்டு டாப் 3ல கூட வராமல் இது நான் 1 and 2 ரயான் அண்ட் முத்து தான் வருவாங்கன்னு நினச்சேன். அதாவது முத்து டைட்டில் வின்னர் ஆவார், ரயான் ரன்னரப் வருவார்னு நினச்சேன். பட் அதோட வேறு விஷயம் நடந்தால் ரயான் எவிக்ட் ஆகிட்டார். ஸோ அது கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருந்தது. பட் அது என்னன்னு தெரில, அது நடந்துச்சு. ஸோ அது நடந்தது. அதுக்கப்புறம் மச்சம் இந்த கண்டஸ்டன்ஸ் அதுக்கு முன்னாடி என்னென்னா எல்லாருமே இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே என்னென்னா, அவங்க ரயான்லாம் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்க இந்த தன்னை பற்றி தானே பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. அது என்னென்னா, தன்னை பற்றி தானே பேசி தன் கூட தானே பேசி புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடியை சுற்றி வச்சு பிக் பாஸ் ஒரு விஷயங்கள்லாம் பேசினார். அதுக்கு இவங்க அவர் பிக் பாஸ் இந்த வீட்டில் நடந்த விஷயங்கள், அவங்களோட தன்னம்பிக்கை, அவங்க கடந்து வந்த பாதை, அந்த மாதிரி அவர் நிறைய விஷயம் சொல்லும்போது அவங்களை கண் மூடிக்கிட்டு அதை அப்படியே இமேஜின் பண்ண சொன்னார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நடந்த கிராண்ட் ஃபினாலே எபிசோடில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோடுனா அந்த எபிசோட் தான். ஏன்னா அது ஒரு தனி ஃபீலிங் வரும். நாமளே நம்ம வீட்டில் பல நேரங்களில் நம்ம மனசு விட்டு நமக்குள்ளேயே நம்ம பேசியிருக்கிறோம், நம்ம செவுத்து கூட பேசுவோம்,
ஏதாவது ஒரு டிவி பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு யோசனையில் எங்கேயோ பேசிட்டு இருப்போம், கண்ணாடியை பார்த்து பேசுவோம், வண்டி ஓட்டும் போது கார் ஓட்டும் போது ஏதோ யோசனைகள் வந்து நமக்குள்ளேயே நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கண்ணாடி கூட பேசுகிற ஒரு விஷயம். அதை வந்து அவர் வந்து சூப்பராக வச்சுருந்தார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் அந்த கண்ணாடி கூட அவங்க பேசி பிக் பாஸ் நிறைய விஷயம் சொல்லும்போது அவங்க கண்ணு மூடி பல விஷயம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி கூட அவங்க நிறைய விஷயம் பேசினது வந்து அது அவங்க வந்து நிறைய விஷயங்கள் உணர்ந்ததுக்கான ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்தது. அது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மொத்த கிராண்ட் ஃபைனல் எபிசோட் அந்த எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோடாக இருந்தது. நானே நிறைய வாட்டி செஞ்சுருக்கிறேன், பண்ணியிருக்கிறேன். அது வந்து நிறைய நமக்கு ஏதோ தாட்ஸ் எங்கேயோ கொண்டு போய் நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து நமக்கு ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆறுதல் கொடுக்கும். அது ஒரு நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும், ரொம்ப ஒரு சைலன்ஸ் கொடுக்கும், ஒரு புரிதல் கொடுக்கும், ஒரு நிதானம் பக்குவத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த எபிசோடு அந்த டாஸ்க்குங்களா அந்த எபிசோட் அந்த ஒரு போர்ஷன் பண்ணார். அதுக்கப்புறம் ரயான் எவிக்ட் ஆகிட்டார். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரயான் எவிக்ட் ஆகிட்டு. பட் விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே வந்தார். விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே வந்து கண்டஸ்டன்ஸ்குள்ளே நல்லா இன்ட்ராக்ட் பண்ணார். அப்புறம் நம்ம விஷால் வந்து பூண்டு சட்னிலாம் பண்ணி கொடுத்து விஜய் சேதுபதிக்கெலாம் கொடுத்தாங்க. விஜய் சேதுபதி நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தார். அப்புறம் வீட்டில் அவங்களுக்கு எந்த இடங்கள் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பவித்ராக்கு அந்த ஊஞ்சல் தான் பிடிக்கும், விஷாலுக்கு அந்த கிச்சன் தான் பிடிக்கும், ரயானுக்கு அந்த வந்து லோட்டஸ் பெட்டு தான் பிடிக்கும்னாரு. இவருக்கு முத்துக்குமரனுக்கு வந்து இந்த முத்துக்குமாருக்கு என்ன பிடிக்குன்னு சொன்னார்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. சௌந்தர்யாவுக்கு வந்து அந்த பெட்ரூம் அங்கே தான் கதை பேசுவாங்க, அது பிடிக்குன்னு சொன்னார். முத்துக்குமரன் ஏதோ ஒன்று சொன்னார், அது மறந்துட்டான்னு. பட் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து அதுக்கப்புறம் போய்ட்டு ராயனை எவிக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பவித்ராவை எவிக்ட் பண்ணாங்க. 4th கண்டஸ்டண்ட்டாக டாப் 5லேருந்து ராயனை எவிக்ட் ஆனாங்க. மிச்சம் 4 பேர் வந்து பவித்ரா எவிக்ட் ஆனாங்க. அதுக்கு வந்து என்னென்னா பவித்ரா எவிக்ட் ஆகிறதுக்கு வந்து என்னென்னா 4 பேரையும் முத்து, சௌந்தர்யா, விஷால், பவித்ராலாம் ஒரு ஆக்டிவிட்டி ஏரியா கூப்பிட்டு அவங்க ஒரு கதை கொடுத்து எல்லாருமே படிக்க சொன்னாங்க. அது 3 பக்கம் கதையாக இருந்துச்சு, 3-4 பக்கம் இருந்தது. அந்த கதை வந்து கொஞ்சம் போர் அடிச்சிச்சு, ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்துச்சு. அதாவது பெரிய ஒரு பேஜ் ஃபுல்லாக கதை இருக்குது, அந்த மாதிரி 3 பக்கம் இருக்குது. கதை வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசமான கதைலாம் ஒன்றும் கிடையாது. 4 விஷயங்கள், குரங்கு, மான், முயல்னு சொல்லி 4-5 விஷயத்தை வச்சுட்டு அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நேரம் ட்ராக் பண்ணி விட்டாங்க. அது வந்து ரொம்ப கதை ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைனல் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இருந்தால் கூட நம்ம ஃபைனல் டேயில் இருக்கிறோம், கிராண்ட் ஃபினாலில் இருக்கிறோம், அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி அதை பொறுமையாக படிச்சுக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு மொக்கையாக இருந்தது. மற்றவங்களாம் அதில் ரசிச்சாங்களான்னு தெரியல. பட் அதில் வந்து அந்த கதையில் வந்து முயல் ஒன்று வரும். அந்த முயல் வந்து கடைசியில் வந்து அந்த முயல் தான் தோற்று போகுது, இந்த கேம் விட்டு வெளில போகுது. அந்த முயல் வேறு யாரும் இல்லை, பவித்ரா இருந்தாங்க. ஏன்னா அந்த பேஜில் வந்து 4 பேர் கொடுத்த பேஜில் வந்து முயல் வந்து கடைசியில் நீங்கள் தான் அந்த முயல் அப்படின்னு சொல்லி யாருக்கு இருக்கோ அவங்க தான் எவிக்டட். அது பவித்ரா இருக்குது. ஸோ பவித்ரா எவிக்டட். பட் பவித்ரா ஓகே சந்தோஷமாக அவங்க போயிட்டாங்க. அண்டு அதுக்கு 3 பேர் இருந்தாங்க டாப் 3, அதாவது முத்து, சௌந்தர்யா அண்டு விஷால் இருந்தாங்க. அண்ட் என்னென்னா இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, இந்த ட்ராஃபியை வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு. இந்த கண்டஸ்டன்ஸியை ட்ராஃபி கூட பேச வச்சாங்க. அதாவது ட்ராஃபி கூட அவங்க பேசலாம், ட்ராஃபி ஒரு ஆளாக அவங்க மனசில் ஒரு இமேஜினேஷன் வச்சு இன்ட்ராக்ஷன் பண்ணி பேசலாம். அதுவும் அவங்க நிறையா ஃப்ரீயாக நல்லா பேசினாங்க. எல்லாமே எமோஷனல் மூமெண்ட்ஸ் தான். லாஸ்ட்டு டேன்றதான ஒரு நாஸ்டாலஜிக் ஒரு மெமரிஸ் அவங்க க்ரியேட் பண்ணாங்க. கடைசியில் பிக் பாஸ் வந்து இவங்ககிட்டலாம் பேசிட்டு கடைசியில் ஒரு ஃபைனல் டச்சு கொடுத்துட்டு சைன் ஆஃப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நான் கண்டஸ்டன்ஸு, ஏதாவது இந்த கேம் விளையாடி எலிமினேட் ஆனவங்களாம் அந்த வீட்டில் இருந்தபோது அவங்களாம் வந்து விஜய் சேதுபதி இன்ட்ராக்ஷன் பண்ணிருந்தாங்க. அதில் வந்து சில பேர்லாம் கேள்வி கேட்கலாம் விஜய் சேதுபதி. அப்போ வந்து ரியா என்ன கேட்டாங்கன்னா, உங்களை பற்றி கமல் சாருக்கும் நீங்களும் கம்பேர் பண்ணும்போது கமல் சார் சூப்பராக பண்ணால் நீங்கள் அந்த அளவு பண்ணலன்றாங்க. அப்புறம் நீங்கள் சில கண்டஸ்டன்ஸ் ஃபேவர் பண்ணி சில கண்டஸ்டன்ஸ் ஃபேவர் பண்ணலன்னு சொன்னாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேள்வி, கரெக்டான கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வி தான் நம்ம நிறைய விமர்சனங்கள் நிறைய ரிவ்யூவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அது 100க்கு 100 உண்மை. நிறைய பேர் நிறைய ரிவ்யூஸில் சொல்லியிருக்காங்க, சோஷியல் மீடியா நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதுக்கு விஜய் சேதுபதி எப்பயும் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி டீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கணும். பட் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது, கண்டுக்கூடாது. அதெல்லாம் வந்து இந்த கேமுக்கு இந்த பிக் பாஸ் ஷோலே அந்த விமர்சனங்கள் தான் மெயின். நான் சரியாக பண்ணேன்னு சில பேர் சொல்லுவாங்க, நான் சரியாக பண்ணேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. அது கண்டுக்காமல் இருந்தால் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்மளை சுய பரிசோதனை பண்ணி யூஸ் பண்ணி சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அது விமர்சனம் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. கரெக்டுன்னா கரெக்டுன்னு சொல்ல போகிறோம், தப்புன்னா தப்புன்னு சொல்ல போகிறோம். அண்ட் சூப்பராக இருந்தால் சொல்ல போகிறோம், சரியாக இருந்தால் சரியாகலன்னு சொல்ல போகிறோம். அதை வந்து அப்படியே வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு சிலதை எடுத்துக்கிட்டு சிலதை எடுத்துக்காமல் அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகிறது அவரோட வேலை. இதுதான் நடக்கும். ஸோ அதுக்கே கேள்வி கேட்டாங்க, அது கரெக்டாக சொன்னாங்க. அப்புறம் ராணுவ தான் வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ்லேயே ஹைலைட். ஏன்னா ராணுவம் மட்டும்தான் விஜய் சேதுபதிக்கும் ராணுவுக்கும் தான் எப்பயுமே டக் ஆஃப் வராகவும் முட்டிக்கும். ராணுவம் கவலையப்பட மாதிரி கேள்வி கேட்பார்.
அது மாதிரி ராணுவ இன்றைக்கும் பல கேள்வி கேட்டார். அதுக்கெல்லாம் கேட்டு அப்படி விஜய் சேது பேசும்போது நாளைக்கு சும்மா ஒரு காமெடிக்கு தான் சொன்னேன், நாளைக்கு நானும் நீயும் சேர்ந்து படம் நடிக்கிற வந்தால் இந்த நடிக்கிறதே வேணாம்னு சொல்லி வேணாம்னு சொல்லிட்டு போய்டுவேன், அந்த படமே வேணாம்னு சொல்லிட்டு போய்டுன்னு சொன்னார். அந்தளவு ராணா வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பல விஷயங்கள் அப்படியே கேட்குறாரு. அப்படி ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கணும். அண்டு ராணாவுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து என்னென்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது எதுக்கு வந்து பாஸ் மாதிரி இருக்கீங்க, எதுக்கு வந்து ஜட்ஜு மாதிரி இருக்கீங்க, நாட்டாக மாதிரி இருக்கீங்க, கண்ட்ரோல் பண்ணுறீங்க, பேசவே பயமாக இருக்குது அப்படின்றத வந்து டேரெக்டாக சொல்லணும். ஆனால் டேரெக்டாக சொல்ல முடியாது ஷோவில் இருக்கும்போது. கண்டஸ்டன் நான் வெளியிலையும் சொல்ல முடியாது. அதை வந்து டேரெக்டாக சொல்லாமல் முடிஞ்சளவு இன்டேரக்டாக வந்து ராணா கேட்டார். அதே தான் நம்ம நிறைய ரிவ்யூவில் சொல்லியிருக்கோம். விஜய் சேது ரொம்ப கராராக இருக்கார், கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவர் வந்து கண்டஸ்டண்ட்டை பேச விட மாட்டார்லாம் வந்து சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து விஜய் சேது மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் தான். அதை ராணா க்ளீனாக கேட்டார். அதுதான் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சில பேர் சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. இப்போ தீபக் என்ன கேட்டார்னா, இந்த கண்டஸ்டன்ஸில் வந்து 15 வாரத்துலேருந்து நீங்கள் வந்து யாரையாவது சேவ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து சீக்ரெட் கார்டு வெப்பன் இருந்ததுன்னா, ட்ரம்ப் கார்டு மாதிரி இருந்தால் நீங்கள் யாரை சேவ் பண்ணி கேட்டதுக்கு அவர் என்ன பண்ணார்னா, விஜய் சேது ஒருத்தர் சொல்லாமல் எல்லாரோட இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொன்னார். ரவி சார் இப்படி, அப்புறம் தர்ஷிகா எப்படி, தீபக் எப்படி, அருண் எப்படி, அந்த மாதிரிலாம் எல்லாருமே சொன்னார். ஸோ அந்த செக்ஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 கண்டஸ்டன்ட்டையும் இது கூப்பிட்டாங்க, டாப் 3 வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அதில் வந்து என்னென்னா திருப்பி அடுத்த செகண்ட் ரன்னர் அப் அது எவிக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. அது தான் விஷால் வந்து எவிக்ட் ஆகிட்டார். அப்புறம் வந்து ஃபைனலாக நம்ம முத்துவும் சௌந்தர்யா வந்தாங்க. ஸோ முத்துவோட பேரண்ட்ஸு, சௌந்தர்யா பேரண்ட்ஸ், அவங்களுக்குலாம் விஷாலோட பேரண்ட்ஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து விஜய் சேது வந்து முத்து தான் வின்னர்னு சொல்லிட்டாரு. இது வந்து எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் தான். முத்து கண்டிப்பாக டைட்டில் அடிச்சிருவான்னு சொல்லி நம்ம வந்து ஒரு 7-8 வாரத்துலேயே தெரிஞ்சிச்சு. 10வது வாரம்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? அண்டு முத்து வந்து டைட்டில் அடிச்சிடுவான்னு சொல்லி தெரிஞ்சது வந்து 10வது வாரத்துலேயே கன்ஃபார்ம் ஆச்சு. நேற்றுலாம் வந்து ஷோவில் ஆல்மோஸ்ட் முத்து தான் டைட்டில் அடிச்சிட்டாருன்னு சொல்லி அதான் கன்ஃபார்ம் ஆச்சு. பட் தெரியறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ண வேணாம் தான் நாங்கள் வந்து ரிவ்யூவில் பெருசாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை. பட் இன்றைக்கி நேற்றே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு. பட் இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆச்சு. பட் பாயிண்ட் என்னென்னா, முத்து வந்து டைட்டில் அடிக்கிறதுக்குன்னு இருந்தபோது ஆக்சுவலாக முத்துவும் நிறைய இடத்துல டவுன் ஆனார். முத்து கேப்டனாக இருந்தபோது அவருக்கு நடந்த விஷயங்கள் வந்து விஜய் சேது வந்து முத்து நல்லா மொக்கா பண்ணது, செம்மையாக ராடு விட்டுல முத்து அப்படியே வீக் ஆகி அந்த அடுத்த வாரம்லாம் அவர் சரியாகவே பண்ணலை. ஓகேவா? அதுலேருந்து ரீகெயின் பண்ணி வந்துட்டார். அது முத்து பண்ணது நல்ல விஷயம். அதே மாதிரி டாஸ்கில் வந்து இந்த பணப்பேட்டி டாஸ்கில் வந்து கொஞ்சம் பெரிய லெவல் ரிஸ்க் எடுக்காமல் ஓரளவு காஷியஸாக இருந்துட்டார். காஷியஸ் இல்லை, அவர் ட்ரை பண்ண அவர் போகணுன்னு தான் நினச்சார். பட் அது சில பல காரணங்களால அவர் போகாத மாதிரி அமைஞ்சது. அது அவர் நல்லதாகிடுச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தார். அவர் போயிட்டு இருந்தாலும் டாஸ்க் போயிட்டு இருந்தாலும் பணப்பேட்டி எடுத்துன்னு வந்திருப்பார். மேபி ஒரு செகண்ட் 2 செகண்ட், 1 செகண்ட் அரை செகண்ட் கூட மிஸ் ஆகிருந்தால் கூட முத்து வெளில போயிருந்தால் தேவையில்லாமல் இந்த டைட்டில் அடிக்கிற ஒரு விஷயம் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அது அவருக்கு நல்லபடியாக அமைஞ்சிச்சு. ஏன்னா அவர் ரொம்ப துருன்னு இருந்தார், துடுக்கா. அது வந்து அவருக்கு அது சேர்த்து அவருக்கு வந்து நல்ல டைம் இருந்ததுனால கரெக்டான விஷயங்கள் இருந்தாலும் அவர் சில விஷயம் அவாய்ட் ஆச்சு. அதாவது ஜாக்லின் வந்து முத்துக்கு பதில் ஜாக்லின் போயிட்டாங்க, முத்துக்கு பதில் சௌந்தர்யா போயிட்டாங்க. அப்படின்னு அந்த 2 விஷயமே முத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேவான மாதிரி ஆயிடுச்சு. போயிருந்தாலும் முத்து பணப்பெட்டி எடுத்துன்னு ஓடி வந்திருப்பார். பட் இருந்தாலும் மேபி ஒரு அரை செகண்ட் சப்போஸ் முன்ன பின்ன ஆயிருந்துருந்தால், கதவு சாத்தியிருந்தாங்கன்னா முத்து வந்து எவிக்ட் ஆகிற மாதிரி வந்திருக்கும். அது அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் கூட நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கு முத்துக்கு. அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ முத்து டைட்டில் அடிச்சிட்டாரு. என்னென்னா முத்துக்கு வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டு கொடுத்து முத்துவே ஓவர் கம் பண்ணி முத்து டைட்டில் அடிக்காமல் போகிற அளவு பண்ணக்கூடிய அளவு வந்தவங்க யாருன்னா, அருண் நல்லா வந்தார், தீபக் நல்லா வந்தார், ரயான் நல்லா வந்தார். இதில் என்னென்னா அருண் வந்து என்னென்னா, அவர் இந்த லேபர் ஜாப் பெருசா, ஸ்கில் ஜாப் பெருசா அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் வந்து அவர் சண்டை போட்ட போது, அவருக்கும் தீபக் சண்டை போட்டதில்ல. அந்த வீக்கில் விஜய் சேது வந்து அருணை பயங்கரமாக வச்சு செஞ்சிட்டார். அன்றைக்கி உடஞ்சி விழுந்தவர் தான் அருண். அங்கே தான் அருண் தப்பு பண்ணிட்டார். நான் இதை ஒவ்வொரு ரிவ்யூலையும் நான் வந்து இதை சொல்லியிருக்கிறேன். அங்கே அவர் உடஞ்சி விழுந்தார். அங்கே உடஞ்சி விழுந்ததுனால அருண் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆகி வந்தார். முத்துவே நிறைய இடங்களில் வந்து சரியாக ஹேண்டில் பண்ண விஷயங்கள் அருண் சூப்பராக ஹேண்டில் பண்ணி வந்தார். பட் அருண் வந்து அதை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா, இது விஜய் சேது சொன்னதெல்லாம் விஜய் சேது சொன்னதுலேருந்து நல்ல விஷயங்களை மட்டும், கரெக்டான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்காக எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அவசியம். அருண் பண்ணதில் பல நல்ல விஷயங்கள். விஜய் சேதுபதி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓவராக அருண் பண்ணது மொத்தமாக A to Z தப்புன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு விஜய் சேது சொன்ன பாயிண்ட்ஸையும் சிலது எடுத்துக்கிட்டு அவருக்கு இருக்கிற பாயிண்ட்ஸையும் அவர் வச்சுக்கிட்டு அவருக்கு ஸ்ட்ராங் வந்து அந்த வீக்கும் கேமை நல்லா ஸ்ட்ராங்காக ஆடி அதுக்கு அடுத்த வாரம் நல்லா ஆடி வந்திருந்தாருன்னா அவருக்கு மக்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டுப்பாங்க. அவர் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார். டாப் 5ல் கண்டிப்பாக இருந்திருப்பார். மேபி 1 and 2ல் கூட வந்திருக்கலாம். ஆனால் அருண் அதை விட்டார். தீபக்கும் நல்லா ஆடினார். பட் தீபக் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து சரி முத்து ப்ரையாரிட்டி, முத்து ரயான் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் காட்டிட்டார். அதே மாதிரி ரயானும் சூப்பராக ஆட்டு வந்தார். ரயான் ரொம்ப லேட்டாக பிக்கப் பண்ணிட்டார்.
அவர் வந்து முன்னாடியே கரெக்டாக பிக்கப் பண்ணியிருந்தாலும் சூப்பராக இருந்தது. ராயன் ரொம்ப லேட்டாக பிக்கப் பண்ணிட்டாரு, அதனால் இதுவாகிடுச்சு. இதனாலவே கிளியராகவே முத்து தான் டைட்டில் வின்னர் ஆகிடுவான்னு வந்துச்சு. என்ன இதில் ஒரு சின்ன ஒரு யோசனை ஒன்று இருந்ததுன்னா, சௌந்தர்யா வந்து ஒன்றுமே பண்ணாமல் வந்து ஃபைனல் வீக் வரைக்கும் வந்துட்டாங்க. டாப் 2ல் வந்து ரன்னரப்பாக ஆகிட்டாங்க. ஸோ சௌந்தர்யாவுக்கு இன்னும் ஃபேவர் போய் சௌந்தர்யா டைட்டில் வச்சுருந்தா கூட ஆயிருக்கும். முத்து இல்லைன்னா ரயான் வந்திருப்பார், ரயானும் இல்லைன்னா சௌந்தர்யா வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் இருந்தது தவிர மற்றபடி முத்து தான் கிளியராக டைட்டில் வின்னராக இருந்தார். அதே மாதிரி இன்றைக்கி கேமில் வந்து என்னென்னா, பிக் பாஸ் டீம்லேருந்து இது வரைக்கும் நடந்த 15 வாரத்தை வச்சு இந்த கண்டஸ்டன்ஸுக்கு சில பேருக்கு 6 பேருக்கு சில டைட்டில் கொடுத்தாங்க. அதாவது என்னென்னா, இவருக்கு தீபக் வந்து பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இவருக்கு ராணுவுக்கு வந்து அட்டென்ஷன் சீக்கர்னு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஆனந்திக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு கொடுத்தாங்க. ஆனந்தி அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரியல. அது முத்துக்காவது கொடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து தீபக் கூட அந்த கொடுத்துருக்கலாம். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு கொடுத்தாங்க, ரயானுக்கு கொடுத்துருக்கலாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு. அது முத்துக்கு இவங்க ஆனந்திக்கு என்ன பெஸ்ட்டில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு கொடுத்தாங்கன்னு தெரில. அப்புறம் வந்து மஞ்சரிக்கு வந்து கேம் சேஞ்சர்னு கொடுத்தாங்க. மஞ்சரி ஒன்றும் பெருசாக கேம் சேஞ்சர் மாதிரிலாம் பண்ணதான் தெரியல. அதாவது அங்கே யாருமே எதுவுமே பண்ணல, அதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணவங்க இவங்கன்றவங்க அது கொடுத்துருக்காங்க. கேம் சேஞ்சராக மஞ்சள் என்ன பண்ணாங்கலாம் ஒன்றும் பெருசாக தெரியல. அப்புறம் வந்து இது ராயனுக்கு வந்து டாஸ்க் பீஸ்ட்டு, அது எல்லாருமே தெரிஞ்சது தான். அவருக்கு டாஸ்க் பீஸ்ட்டு கரெக்டான ஒரு விஷயந்தான். அப்புறம் வந்து ஜாக்லின் வந்து சூப்பர் ஸ்ட்ராங்னு கொடுத்தாங்க. அது கட்சியில் அவங்க எவிக்ட் ஆகி போனதுனால சூப்பர் ஸ்ட்ராங்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒன்றும் பெரிய சூப்பர் ஸ்ட்ராங்லாம் அவங்க ஒன்றும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் எல்லா ரிவ்யூலும் சொன்னது தான், இந்த ரிவ்யூலும் இப்போ சொல்கிறது தான். அவங்க காரியவாதியாக பச்சவந்தியாக அவங்க விஷயங்களுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி அவங்க அவங்க அந்தந்த வாரத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை பண்ணி, கிளாப்ஸ் யாருக்கு வருதுன்னு பார்த்தா அவங்க கூட பழகிறது, அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறது, அந்த வாரத்துக்கு அவங்களுக்குன்னு செட்டான ஆளுங்களுக்கு கூட அவங்களுக்குன்னு யார் இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு செட் ஆகுங்களோ அவங்க கூட போய் பழகிறது, நாமினேஷன் இப்படியே தப்பிக்கணும்னு பார்க்குறது. ஆனால் எல்லா வீக்காகவும் நாமினேட் ஆனாங்க. பட் நாமினேட் ஆகிட்டால் கூட ஓட்டு நிறைய வாங்கிட்டு அவங்க எவிக்ட் ஆகாதளோ ஏதாவது ஒரு கேம் ஆடணும்னு சொல்லி ஆடணுன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அதுதான் அவங்க கடைசி வாரம் வந்து அவங்க அந்த ஓடி போனதை இது வச்சு நான் திருப்பி சொல்கிறது தான். ஜாக்லின் வந்து அந்த பொட்டி எடுக்கிறது ஓடினது தப்பு கிடையாது. ஆனால் பாதியிலே திரும்பி வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா இந்த டாப் சிக்ஸாக இருந்திருப்பாங்க, அதில் ஜாக்லின் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லை டாப் 5 இருக்கணும்னா யாரோ ஒருத்தர் பிக் பாஸ் வந்து எவிக்ட் பண்ணி அமைச்சிருப்பார், இல்லை ஓட்டு கம்மியாக வந்து சொல்லி யாரோ ஒருத்தர் அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஜாக்லின் இருந்தாங்கன்னா இந்த 5 நாள் 5 பேருக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஜாக்லின் கிடச்சிருக்கும், ஒரு ஹைலைட் கிடச்சிருக்கும். டாப் 5 மட்டும்தான் மைண்டில் நிற்கும். ஜாக்லின் வந்து பெருசாக ஓடினாங்க இது பண்ணாங்கலாம் எவ்வளோ நாள் பேசி நிற்பாங்க. டாப் 5 மட்டும் பவித்ரா மைண்டில் இருப்பாங்க, விஷால் மைண்டில் இருப்பார், ராயன் மைண்டில் இருப்பார், சௌந்தர்யா மைண்டில் இருப்பாங்க, முத்து மைண்டில் இருப்பார். மற்ற யாருமே மைண்டில் இருக்க மாட்டாங்க. டாப் 5 மறந்துடுவாங்க, டைட்டில் நிறைய மறந்துடுவாங்க, ரன்னரப்பையும் மறந்துடுவாங்க. ஆனாலும் அப்படியே ஞாபகம் வராங்கன்னா டாப் 5 தான் ஞாபகம் வருவாங்க. அது ஜாக்லின் பண்ணியிருக்கணும். ஸோ ஓகே, பல பேர் ஜாக்லின் வந்து பண்ணது கரெக்டுன்னு சொன்னாங்க. பட் என்னோடய கருத்து என்னன்னா, ஜாக்லின் வந்து டாப் 5 இருந்திருக்க வேண்டிய ஒரு ஆள், இல்லை அட்லீஸ்ட் டாப் 3 கூட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சிட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் வேகத்தை விட விவேகம் முக்கியம். அதை வந்து அவங்க வந்து விவேகத்தை கொஞ்சம் பயன்படுத்தினாங்கன்னா வந்துருக்கலாம்னு சொல்லி தோணுச்சு. அதனால அவங்க சூப்பர் ஸ்ட்ராங்னு எதை சொன்னாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் விஷயங்கள். ஆனால் இதில் வந்து பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு பர்சனலாக இந்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, 5வது கண்டஸ்டண்ட்டால் டாப் 5லேருந்து இருக்கும்போது 5வது கண்டஸ்டண்ட்டாக வந்து ரயான் வந்து எவிக்ட் பண்ணிட்டு போனது. ஏன்னா ரயான் எவிக்ட் ஆகி போகும்போது பவித்ரா உள்ளே இருக்கிறாங்க, சௌந்தர்யா இருக்கிறாங்க, விஷால் இருக்காரு. ரயானை விட பவித்ரா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ரயான் வந்து டிடிஎஃப் வின் பண்ணியிருக்காரு, எல்லாத்துலேயும் கரெக்டாக பேசியிருக்காரு, கரெக்டாக கேம் ஆடிருக்காரு, எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகிருக்காரு, எல்லா விஷயம் எல்லா டாஸ்க்கையும் நல்லா பண்ணியிருக்காரு, எல்லா ரூல்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ஜாக்லின்காக ஃபீல் பண்ணியிருக்காரு, ஜாக்லினுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. பணப்பட்டி எடுக்கிறதுல கூட அவர் பயங்கரமாக பண்ணார், ரொம்ப சூப்பராக இருக்கார். அவருக்கு ஓட்டு போடாமல் போய் பவித்ராவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா? அதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? அப்போ ரயான் என்ன யாருக்குமே பிடிக்கவே இல்லையா? அதெல்லாம் வந்து ஒத்துக்கிற விஷயமே கிடையாது. அந்தளவு ஒன்றும் மக்களுக்கு வந்து பவித்ரா வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ரயானுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா பவித்ரா எதுவுமே அச்சீவ் பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் டாப் 5 வரத்துக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இதுவே கிடையாது. அவங்களாம் தீபக் இருந்திருக்கணும், பவித்ரா இருக்கிறாங்க. ஓகே, ரயான் எப்படி எவிக்ட் ஆனார்? அதுக்கப்புறம் பவித்ரா எவிக்ட் ஆனார். ஆனால் விஷாலும் இருக்கிறாரு. விஷால் வந்து என்ன பண்ணியிருக்காரு? டிடிஎஃப்பும் பெருசாக இல்லை, பணப்பெட்டி விஷயங்களும் பெருசாக பண்ணல, எல்லாத்தையுமே பண்ணலாம். விஷால் இருக்கிறாரு, அது எப்படி? ஸோ இதெல்லாம் நமக்கு கேள்விகள் வருதுல்ல. நம்ம மக்களாக பார்த்து நம்ம ரிவ்யூவராக இருந்து நம்ம வந்து அவங்க நமக்கு பர்சனலாக வந்து ரயானோ பவித்ராவோ சௌந்தர்யா விஷாலோ முத்துமேல் நமக்குலாம் பர்சனலாக அவங்களுக்கு தெரியவும் தெரியாது, அவங்களுக்கான ஃபீலிங்கும் கிடையாது, அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. பட் ஸ்டில் அவங்க வந்து என்னென்னா, ஒரு பிக் பாஸ் வீட்டில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கணும், ஹவுஸ்மேட்டாக இருக்கணும், நம்ம அந்த ஷோவை பார்க்குறோம், 1 hour எபிசோட் பார்க்குறோம், 24 hours பார்க்குறோம் போது
அந்த 1 ஹவரில் அந்த எபிசோடில் 24 ஹவர்ஸில் அவங்க என்ன பண்ணாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ண போகிறோம். அவங்க சூப்பராக பண்ணாலும் சூப்பராக பண்ண சொல்ல போகிறோம், அவங்க சூப்பராக பண்ணலாம் சூப்பராக பண்ணலான்னு தான் சொல்ல போகிறோம். அதனால் அந்த பேசிஸில் பார்க்கும்போது ரயானை கம்பேர் பண்ணும்போது பவித்ராவோ விஷாலோ ரன்னரப்பா வந்து சௌந்தர்யாவோ ஒன்றுமே பண்ணல. என்னை பொறுத்தளவு முத்துவும் ரயானும் 1 and 2 இருந்திருக்கணும். முத்து வின்னர் ரயான் ரன்னரப் இருந்தால் கூட கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அது மொத்தமாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பவித்ரா வெளில போயிட்டாங்க, விஷால் வீட்டில் இருக்கிறாரு. சரி, விஷால் வந்து அட்லீஸ்ட் டான்ஸ் ஆடுறாரு, ட்ரம் அடிக்கிறாரு, ட்ரம்ஸு ப்ளே பண்ணுறாரு, அப்புறம் சமைக்கிறாருலாம் இருக்கட்டும். அது மட்டும் போதுமா பிக் பாஸ் வீட்டுக்கு? அப்படி பார்க்கணும்னா முத்து ராயன் தானே பண்ணுறாரு. ஆனால் எந்த பேசிஸில் விஷால் இருந்தாருன்னு யாருக்கும் தெரியல. அது விஷாலுக்கு தெரிவிக்க அவ்வளோ கெட்ட பேர் அன்ஷிதா விஷயத்துலையும் பவித்ரா விஷயம். ஆனால் விஷாலுக்கு அன்ஷிதாவுக்கு பவித்ராங்கிறது அவங்களோட பர்சனல். அதை நான் வந்து என்றைக்குமே கமெண்ட் பண்ணது கிடையாது, அப்படி நான் ரிவ்யூ பண்ணது பண்ணவும் மாட்டேன். அது அவங்களோட பர்சனல். அது அவங்க வீட்டுக்குள்ளே பழகுறாங்க, வெளில போய் பழகுறாங்க, அது அவங்களோட விருப்பம். பட் ஆனால் மற்ற எல்லாருக்குமே, மக்களுக்கும் சரி, ஜென்ரலாக இருக்கவங்க எல்லாருக்குமே சரி, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் விஷால் மேலே ஒரு பேட் நேம் இருந்தது. பல பேர் பிடிக்கல. ரெண்டாவது சௌந்தர்யாவை பற்றி அவர் கமெண்ட் அடிச்சார்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேட் நேம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடு சிலது இருந்தால் கூட அவர் வந்து உள்ள டாப் 5 இருக்கார், டாப் 3 வராது. ரயானுக்கு அந்த மாதிரி எந்த நெகட்டிவ் ஷேடும் கிடையாது, ரொம்ப கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து டாப் 5 வரல, டாப் 3 வரல, 1 and 2 வரலாம். அது கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணும்ல, அந்த ஆங்கிளில் தான் நான் சொல்கிறேன். அது அடுத்தது நம்ம ரன்னரப் சௌந்தர்யா எப்படி அது ஸ்டேஜில் வந்து நின்றாங்க, ரன்னரப் ஆனாங்க, எப்படி இவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, A to Z ஒரு மண்ணும் கிடையாது. நடக்கிற விஷயத்தை பார்த்து மக்கள் வந்து ஓகே நடந்துச்சுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறது வேறு. ஆனால் அது எப்படி நடந்தது, அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, வாய்ப்பு இருக்கா? சௌந்தர்யா வந்து ஒரு ரன்னரப்பாக வந்து நிற்கிறதுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்களா, யாருக்காவது சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து யாராவது கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, டாஸ்க் ஆடிருக்காங்களா, டாஸ்க் எஃபர்ட் போட்டிருக்காங்களா, ஏதாவது டாஸ்க் பண்ணியிருக்காங்களா, கேப்டன் ஆகிருக்காங்களா, யாராவது ஒருத்தருக்காக ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களா, ஹம்புளாக சாந்தமாக பேசியிருக்காங்களா? எதுக்கத்தான் கத்துறது, கேவலமாக கத்துறது, சண்டை போடுறது, கலாட்டா பண்ணுறது, ரவுடிசம் பண்ணுறது, தரையில் உட்காந்து பிரச்சனை பண்ணுறது, என்ன கேட்டாலும் அதுக்கு வந்து அவங்க பயங்கர எக்ஸ்பிரஷன் கொடுத்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணவங்க இது வந்து இருக்கிறாங்க. ரன்னரப்பா 1 and 2 இருக்கிறாங்க, ரன்னரப்பா வின் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணி முடியும்? இந்த சீசனோட மொத்த ஃப்ளாப்பு ஃபெயில். அதாவது பிக் பாஸ் வந்து என்னென்னா தெரிஞ்சு போச்சு, பிக் பாஸ்க்கு இவங்களுக்கு வந்துலாம் வேலைக்கு ஆகுதுலாம் செலவு பண்ண முடியாதுன்றதுனால தான் பிக் பாஸ் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த பணப்பட்டி டாஸ்க்கே வித்தியாசமாக பண்ணுற பேரில் என்ன பண்ணார், இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த 50 லட்சத்துலேருந்து நீங்கள் பிச்சை எடுத்துக்கோங்கன்ட்டார். அங்கேயே தெரிஞ்சு போச்சு இந்த சீசன் 8 வந்து கம்ப்ளீட் ஃப்ளாப்புன்னு. ரெண்டாவது வந்து என்னென்னா இது இவங்க வந்து என்னென்னா பணப்பெட்டி வரும், 5 லட்சமா 10 லட்சமா 5 லட்சமா 20 லட்சமா எவ்வளோ வந்தால் நீ எடுப்புலாம் கதை வச்சுருந்தாங்க. பிக் பாஸ் பார்த்தாரு, இவனுக்கு வந்து ரொம்ப பயங்கரம் நுங்கு சாப்பிட்டாங்க, இவங்களால ஒரு மணி லாபமும் வரல, இவனுக்கு இந்த காசை வேறு கொடுக்கணும்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு போடுறேன்னு சொல்லி போட்டு ஒரே கல்லில் 4-5 மாங்க அடிக்கிறதா இருந்துச்சுன்னு கேமையும் சுவாரஸ்யமாக்குறேன், இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எந்த வைப்புமே யார்கிட்டையுமே வைப்பு இல்லை, ஹவுஸ்மேட்ஸ்கிட்டே பெரிய வைப்பு இல்லை. அவர் வந்து வீடியோவாக போட்டு தர்றாரு உணர்ச்சிகள் வரணும்னு, அதுக்கும் யாரும் வந்து ரியாக்ட் பண்ணுறதில்ல. பணப்பட்டி டாஸ்க்கும் ஒன்றும் பெருசாக வைப்பு அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரில. அந்த காசையும் அவர் வந்து பிரித்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டார். ஓகேவா? இந்த மாதிரி இந்த சீசன் மொத்த சீசன் விஜய் சேதுபதி வந்து பெருசாக வந்து அது வந்து சீசன் வந்து பெரிய கொண்டு போனதில்லை. விஜய் சேதுபதி வந்து என்னென்னா இந்த சீசன் வந்து நிறைய டவுன் தான் பண்ணார். ஏன்னா கண்டஸ்டன்ஸுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார், கண்டஸ்டன்ஸை பேச விட மாட்டார். விஜய் சேதுபதிக்கு இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்ஸும் விஜய் சேதுபதிக்கு அடங்கி கண்ட்ரோல் ஆகி விஜய் சேதுபதி கீழே தான் எல்லோரும் இருக்கிறாங்க. அந்த இமேஜ் மட்டும் தான் கடைசி நாள் வரைக்கும் இருந்தது. விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை பேச முடியல, ஒரு ஃப்ரெண்ட்லியாகவோ ஒரு கம்ஃபர்டபுளாகவோ ஒரு இன்ட்ராக்ட் பண்ண முடியல, விஷயங்களை பேச முடியல, ஓப்பன் பண்ணி பேச முடியல. எல்லாமே ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டாகவே இந்த வார்த்தை சொல்லக்கூடாது சொன்னு எல்லாமே ஃபேவரபுளாகவே சூப்பர் சார், செம்மையாக இருக்குது சார், நீங்கள் சூப்பராக இருக்குது சார், செம்மையாக இருக்குது சார்னு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர இருக்கிற பிரச்சனை யாருமே பேசலை. இவரும் அப்படியே ஓட்டார். இதெல்லாம் நம்ம எல்லாருமே விமர்சனம் வச்சு தான், எல்லாருமே விமர்சனம் வச்சு தான். ஸோ இந்த சீசன் வந்து என்னென்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு 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 ஓப்பனான ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான நம்ம க்ளோஸாக கனெக்டான சீசன் மாதிரி இல்லை. இந்த சீசன் ஃபுல்லாக நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், சீசன் ஃபுல்லாக பார்த்துருக்கேன், 24 ஹவர்ஸ் பார்த்துருக்குறேன், 1 hour எபிசோட் பார்த்துருக்கேன். இந்த சீசன் வந்து கனெக்ட் ஆகலை. இது ஒரு சீசன் அவ்வளோதான். இதுவும் ஒரு பிக் பாஸ் சீசனாக இருந்ததே தவிர இந்த சீசனில் எனக்கு ஸ்பெஷலாக வந்து ஃபீல் ஆச்சு, கனெக்ட் ஆச்சு, சூப்பராக அந்த எமோஷன் இருந்தது. இந்த பர்டிகுலர் சீசன் கனெக்ட் ஆச்சுன்னா அப்படி வந்து ஒன்றுமே கனெக்ட் ஆகலை. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் தான் நம்ம அது சொல்ல முடியுது. இந்த டோட்டல் சீசனை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி ஒரு சம்மரைஸ் பண்ணி பண்ணும்போது தான் அதை பேச முடியும் தவிர இந்த சீசனாக வந்து ஒன்றுமே பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அதெல்லாம் சேர்ந்து வந்து அப்படி இப்படி வந்து முடிஞ்சிச்சு.
இந்த சீசனில் மொத்தமாக சீசன் முடிஞ்சிருக்கிற ஒரே ஆறுதல் என்னன்னா முத்து வந்து டைட்டில் அடிச்சது. இந்த குமரா ஜெயிச்சிட்ட குமரா அப்படின்ற வார்த்தைக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி குமரா ஜெயிச்சிட்ட குமரா அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். வாழ்த்துக்கள் முத்துக்குமரன், ரொம்ப ஹாப்பி ஃபார் யூ. ஸோ இதுதான் இன்றைக்கி பிக் பாஸ் சீசனோட கிராண்ட் ஃபினாலேயோட ரிவ்யூ. ஸோ அது திருப்பி அடுத்த சீசன் 9 வரும், இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு. ஸோ அந்த சீசனில் யார் எல்லாம் கண்டஸ்டன்ட் வராங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சீசனில் பார்ப்போம். அந்த சீசனாவது இந்த சீசன் மற்ற சீசன் மாதிரி நெக்ஸ்ட் சீசன் 9 நல்லா பெஸ்ட்டாக எஃபெக்டிவாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி மக்களே.